அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு பிஜேபியில இருந்து ரிசைன் பண்ண அந்த கடிதத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்களா? அண்ணாமலை அவர்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன? முதலமைச்சர் விஜய் அவர்களை திரும்பவும் உதயநிதி அவர்கள் வந்து சீண்டிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து பத்தி பேசியிருக்காரு? இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து திருட்டு போச்சுல நேத்து, அதுல ஒருத்தவங்களை வந்து கைது பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு? இப்போ ரீசெண்டா நேத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில நடந்த ஒரு சம்பவம் தான் சோசியல் மீடியால எல்லாராலையுமே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. அது ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, இப்போ என்ன நிலைமையில இருக்கு? ஹாய், நான் உங்க தேவா. வாங்க இத பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு நான் வந்து பிஜேபியை விட்டு விலக போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் ஒன்று கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த கடிதத்துக்கு பிஜேபி வந்து எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காம சரி ஓகேப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க. சரி ஓகே, அப்ப புதுசா அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவரோட அடுத்த மூவ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறது தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 2031ல நான் வந்து கண்டிப்பா போட்டியிட போறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களா இருக்கட்டும் இல்ல அவரை விரும்பக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து இந்த இடைத்தேர்தல்ல போட்டிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும், உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து புதுசா ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இது நம்மள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல இதுவரைக்குமே அவர் சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு 50,000 பேர் வந்து உறுப்பினரா சேர்ந்திருக்காங்க. வேற லெவலா அதோட ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை போய் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்களை பத்தி முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்துட்டு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. 2020ல ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து என்னோட கட்சியில சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டாரு என்கிட்ட. ஆனா நான் வந்து பிஜேபியில சேர போறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. சோ இந்த கட்சி வந்து நம்ம நேத்தே சொன்ன மாதிரி மதச்சார்பற்ற தமிழ்நாடு, இளைஞர்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் முதல்வர் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள், ரெண்டு பக்கமுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயமா தான் இருக்கு. சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த ஒரு போட்டி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியால எல்லாருமே பேசிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா அண்ணாமலை அவர்கள் அவரோட சைடுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து யாரு கூடயுமே போட்டி போடுறதுக்காகலாம் இங்க வரல, மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக, மக்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு போறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த பாரதத்தை வந்து வளர்ச்சியான பாரதமா மாத்தணும், அதுல தமிழ்நாடு தான் வந்து முதலிடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பத்தி எல்லாம் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஏற்கனவே வந்து திமுகவும் விசிகாவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பங்காளியா இருந்தாங்க, கூட்டாளியா இருந்தாங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா அடிச்சிட்டு கிடக்குறாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சுல. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, திமுகவும் காங்கிரஸுக்கும் இடையில பயங்கரமான மோதல் நடந்திருக்கு. இத பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். ட்ரிபிள் கேன்ல காயிதே மில்லத் அப்படிங்கிறவரோட நினைவிடத்துக்காக அஞ்சலி செலுத்துறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, திமுகவும் காங்கிரஸும் வந்திருக்காங்க. அங்க காங்கிரஸோட வந்த செல்வ பெருந்தகை அவர்கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, திமுக சைடுல இருந்து நீ எல்லாம் வந்துட்டு துரோகி, அது மட்டும் இல்லாம நீ எல்லாம் பச்சோந்தி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விமர்சனங்கள் பண்ணிருக்காங்க. அதனால ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான மோதல் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க கொடுத்த உங்களோட கூட்டணி மூலமா தான் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சாங்க, அதை இங்க யாருமே வந்து மறுக்கல, அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ இல்ல எங்கேயோ போகும்போது நீங்க வந்து அதை சொல்லி காட்டுற மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி பச்சோந்தி துரோகி அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்திலுமே நியாயம் இல்ல. நீங்க வந்துட்டு சமத்துவம் சமூக நீதி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. யாரு என்ன பண்ணா என்ன, நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஆனா இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட வன்மம் இருக்கு. அதோட வெளிப்பாடாதான் வந்துட்டு விசிகா கூடயும் அந்த மோதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு, காங்கிரஸ் கூடயுமே இந்த மோதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த காயிதே மில்லத் அவர் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்து IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குல்ல, அதோட தலைவர் தான் இவர். சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறமா இவர் தான் வந்து அதோட தலைவரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம லோக்சபா ராஜ்யசபா எல்லாத்துலயுமே வந்து உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிறது அவரோட பேரு கிடையாது. அவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். இந்த காயிதே மில்லத் அப்படிங்கிறதுக்கு அரபு மொழியில வந்து வழிகாட்டக்கூடிய தலைவர், சமுதாயத்தோட வழிகாட்டி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த மாதிரி தான் வந்துட்டு அவருமே வாழ்ந்திருக்காரு. அவரோட நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க. அங்கதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. நேத்து வந்து நம்ம ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்துல வந்துட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல செந்தில் பாலாஜி எல்லாம் கூட சம்பந்தப்பட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான அரசல் புரசலான செய்தி எல்லாம் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அது சம்பந்தமா ஒருத்தரை வந்து கைது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி 18 ஹார்ட் டிஸ்க் தானே காணாம போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த திருடனவன் கையில பாத்தீங்கன்னா மொத்தமா 34 ஹார்ட் டிஸ்க் வந்து இருந்திருக்கு. அவர் வந்து பெங்களூர்ல தான் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஹார்ட் டிஸ்க வந்து அவன் திருடிட்டு அந்த திருடனதை போயிட்டு வேற ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்திருப்பான்ல, அவங்களையுமே இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க சென்னைக்கு வர வச்சு போலீஸ் அவங்க கிட்டயுமே வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அடுத்து யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இதை எதுக்காக திருடுனாங்க, யாரு சொல்லி இதை வந்து திருடுனாங்க, இந்த மாதிரியான விசாரணைகள்லாம் வந்து ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க திமுகவோட சதியா இருக்குமா, இல்ல அங்க வேலை பார்க்கிற அரசு அதிகாரிகள் யாரோட கூட்டு சதியா இருக்குமா, இந்த மாதிரி போலீஸ் வந்து பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ இதோட அடுத்த கட்டலாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டினியூவா அடுத்தடுத்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கலாம். நேத்துல இருந்து எல்லாராலையுமே பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கள்ள தொடர்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில
அண்ணாமலையில நடந்தது. அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா. அவருக்கு வயசு வந்து 40. அவங்களோட ஒய்ஃபோட பேர் வந்து அக்ஷயா. அவங்களுக்கு வந்து 35. அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே நல்லா படிச்சிருக்காங்க. BA படிச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா திருச்சி, கோவை அங்கெல்லாம் வந்துட்டு பியூட்டிஷியனா, மேக்கப் ஆர்டிஸ்டா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்கதான் வந்துட்டு ஒரு பையனோட வந்து லிங்க் ஆயிருக்கு திருச்சியில. அது மூலமா தான் நேத்து அந்த வீடியோ நீங்க எல்லாருமே வைரலான அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஆக்சுவலி இதுல நம்ம யார வந்து குறை சொல்றது அப்படிங்கறதே தெரியல. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தன் கூட தொடர்புல இருந்தா அவங்கள வந்து கொன்றலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே தோணும். ஆனா இங்க எல்லாரோட மைண்ட் செட்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நேருக்கு நேரா தான் பொண்டாட்டிய இன்னொருத்தன் கூட பாக்குறத வந்து எந்த ஒரு கணவனாலையுமே வந்து ஏத்துக்க முடியாது. அப்போ அவர் பண்ணது சரியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவரோட மனநிலைக்கு அவர் அந்த மாதிரி பண்ணிருக்காரு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒருத்தவங்க கூட நம்ம வாழவே வேண்டாம், இதுக்கப்புறம் அவங்க மூஞ்சிலே முழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து போயிடுவாங்க. சோ ஒவ்வொருத்தவங்களோட மைண்ட் செட் அந்த நேரத்துல அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா என்னோட கருத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு 2 பேருக்கும் நடுவுல அந்த பாதிக்கப்பட்டிருக்கல அந்த குழந்தை, அதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்து. ஏன்னா அந்த வீடியோல அந்த குழந்தை அழுகிறது, அப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது நமக்கு வந்து ஈரக்குலையே நடுங்கிற அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ள காதல், இந்த கள்ள உறவு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் முதல்வர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எப்பவுமே வந்து இது நடக்கிறது தான். ஆனா முதல்வரா விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா சோசியல் மீடியால என்ன நடக்குது, சமூகத்துல என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து உடனே வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதனால வந்துட்டு முதல்வர் விஜய் அவர்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா காலேஜ் டைம்ல இருந்துமே வந்து விஜய் அவர்களோட தீவிரமான ரசிகையா இருந்திருக்காங்க. விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியுமே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அதனால வந்துட்டு விஜய் அவர்களை பத்தி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்பவே தவறான ஒரு விஷயம். அப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சியிலுமே நடந்திருக்கு. அப்ப அதுக்காக நம்ம வந்து அவங்கள குறை சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு ஒருத்தவங்களோட வாழ பிடிக்கலையா, நீங்க வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க யார் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கூட நீங்க போகலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டு டிவோர்ஸ் எதுவுமே வாங்காம இன்னொருத்தவங்க கூட வந்துட்டு இல்லீகலா இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அந்த கணவர் வந்து உண்மையிலேயே அந்த பொண்ணை வந்து ரொம்பவே லவ் பண்ணிருக்காரு. அந்த மாதிரியான வீடியோக்கள் தான் வந்து பார்க்க முடியுது. எப்பவுமே அவர் முன்னாடி அவங்க வந்து சாரி கட்டிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க போல. மாடர்னா அந்த மாதிரியான ட்ரெஸ்ல எல்லாம் அவர் ஒரு டைம் கூட பார்த்திருப்பாரா இல்லையான்னு தெரியல. அந்த வீடியோல கூட நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், என்னடி ட்ரெஸ் இது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கேட்டிருக்காரு. தான் புருஷனுக்கு கூட போட்டு காட்ட முடியாத ஒரு மாடர்னான ட்ரெஸ்ஸை எவனோ பாதியில வந்து ஒருத்தனுக்காக நம்பி அவன் பாத்தீங்களா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டான். இந்த மாதிரியான ஒருத்தவங்கள தான் என்ன பண்றாங்கன்னா இப்ப உள்ள பெண்கள் எல்லாருக்குமே வந்து பிடிக்குது. கணவனை விட மத்தவங்க தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே கேவலமானது, கீழ்த்தனமானது. உங்களுக்கு என்ன நடந்தாலும் உங்க கூட கடைசி வரைக்கும் இருக்க போறது உங்களோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதுக்காக நீங்க வந்து என்ன வேணா காரணம் சொல்லலாம், தப்பா எதுவுமே நான் சொல்லல. இருந்தாலும் இந்த தாம்பத்திய உறவுகள்ல சாட்டிஸ்பாக்சன் இல்லாததுனால நான் இன்னொரு உறவை தேடி போறேன் அப்படிங்கிற மாதிரியான இதுக்காக அப்படியெல்லாம் போக முடியாது. ஏன்னா இந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு காதலால தான் இருக்கு. சோ அந்த காதல் அப்படிங்கிறது அங்க இருந்துச்சுன்னா அவங்க இன்னொருத்தவங்களை தேடி போக போறது இல்ல. இந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இது வந்து என்னோட கருத்து. சோ இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.